ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தோன்னா, நம்மளோட க்ரீன் பனானா வாழை மரத்தை வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வாழைத்தண்டு கிடச்சிருக்கு. இந்த வாழைத்தண்டு வந்து எது எதுக்கு பயன்படுதுன்னா, நம்மளோட உடலுக்கு ரொம்ப பயனை தருது. குறிப்பாக சொல்லப்போனோன்னா சிறுநீரக பிரச்சனை, இந்த கல்லடைப்பு இதுகளுக்குன்னா இந்த வாழைத்தண்டை ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. வாழைத்தண்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாமே வாழைத்தண்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு சமையல் தான். இது எல்லாமே செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டா நம்மளுக்கு வந்து உடலுக்கு நல்லது. அப்புறம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாழை மரம் இப்படி இருக்குது. இதை வந்து நல்லா கத்தினால வச்சு கீறி விட்டுட்டு, இதில் வந்து கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஒரு காட்டன் துணி வச்சு மூடிட்டு, அதுக்கு மேலே கேரி பேக் வச்சு மூடிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து பார்த்துட்டோன்னா அழகாக வந்து நம்மளுக்கு வந்து வாழைத்தண்டுலையே வாழை மரத்துக்கு அடியிலேயே வாழைத்தண்டு ஜூஸ் கிடச்சிருது. இதை வந்து ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னா நம்மளோட உடலுக்கும் நம்மளோட சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தும். பாருங்கள் நம்மளோட வாழைத்தண்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட வாழைத்தண்டு அறுவடை, க்ரீன் பனானா வாழைத்தண்டு அறுவடை. நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.